அதுதான் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் அரசமைப்பு சட்டமாவது கான்ஸ்டிடியூஷனாவது எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. எங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் நினைத்ததுதான் சட்டம், நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்கிற அடிப்படையிலே இந்த 11 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார்கள். பெரும்பான்மை பலத்தை வைத்துக் கொண்டு ஆதரிக்கக்கூடிய சில கட்சிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் விரும்புவது என்னவோ அவற்றை எல்லாம் சட்டமாக்கி வருகிறார்கள். முத்தலாக் திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள். சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள். இப்போது வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவை அனைத்துக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனாலும் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 நீக்கம் செய்தார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் டெரிட்டரிகளாக உடைத்தார்கள். சில ஆண்டுகள் அங்குள்ள தலைவர்களை எல்லாம் வீட்டு சிறையில் வைத்தார்கள். ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் ராணுவ துருப்புகளை கொண்டு 5 அடிக்கு 10 அடிக்கு ஒரு ராணுவ வீரர் என போட்டு ராணுவமயப்படுத்தினார்கள். இவை அனைத்தும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் அனைத்தும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனால் அந்த எதிர்ப்புகள் ஒன்றையும் அவர்கள் பொருட்டாக மதிக்கவில்லை. நமது கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற அந்த ஆணவத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் வக்ஃப் திருத்த சட்டமும் வந்திருக்கிறது. பிற மதங்களின் சொத்து நிர்வாகத்தில் தலையிடாத இந்த அரசு இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தில் மட்டும் ஏன் தலையிட வேண்டும்? என்னென்ன வகையிலெல்லாம் இஸ்லாமியர்களை சீண்ட முடியுமோ, நெருக்கடி தர முடியுமோ, அந்தந்த வகையிலெல்லாம் இஸ்லாமியர்களை தொடர்ந்து சீண்டிக் கொண்டிருக்கிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான இடைவெளியை பெருக்குகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு செய்யக்கூடிய அனைத்தையும்